ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மல்லியோடைய நீண்ட நாள் தேடுதலுக்கு அப்புறமா நம்ம வெண்பா குட்டி இன்னைக்கான எபிசோடில் நம்ம மல்லியோட கையில் வந்து சேர போகிறாங்க. நம்ம மல்லி வெண்பாவை காப்பாற்றி கொண்டு போய் விஜய் கையில் ஒப்படைச்சிட்டு, உங்களோட குடும்பமாச்சு நீங்களாச்சு இனிமேல் என்னை ஆளை விட்டிங்கன்னா போதும், நானும் என்னோட வயிற்றில் இருக்க குழந்தையும் நல்லபடியாக எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு பெரிய கும்பிடா போட்டுட்டு தனியாக போயிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ விஜய் மல்லி ஒன்று சேரணும், விஜய் மல்லி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினச்ச நம்மளையே தான் மல்லி வந்து விஜய்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தது அப்படின்னா அதை ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதை பார்க்கணும், அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கான வழியை பார்க்கணும். அப்படி இல்லாமல் விஜய் சந்தோஷமான நேரத்துலலாம் மல்லி கூட பங்கெடுத்துக்கிட்டு இப்படி கஷ்டமான நேரத்தில் மல்லி வந்து தனியாக தவிக்க விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு இன்னுமே வந்து வேதனையை வந்து கொடுக்குது. ஆனால் நம்ம மல்லி இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கிளியரான ஒரு முடிவு வந்து எடுத்தாங்கன்னா மட்டும்தான் அது அவங்களுக்கும் நல்லதாக போய் முடியும். அதே மாதிரி அவங்களோட வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்குமே ஒரு நல்ல வழியாக வந்து அமையும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மல்லி கையில் குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மல்லி மேலே இருக்க கோபம் எல்லாமே போயிடுச்சு. நான் உன்னை வந்து தப்பாக நினச்சிட்டேன் மல்லி, நான் இத்தனை நாள் உன்னை வார்த்தையிலால் வாட்டி வதச்சிட்டேன் மல்லி, என்னை மன்னிச்சுட்டு மல்லி அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம மல்லிக்கிட்ட அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணிடுவாங்க. என்னங்க நம்ம மல்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த விஜயோடைய அந்த கொஞ்சல் பேச்சுக்கு வந்து மயங்கி மறுபடியும் விஜய் கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம மல்லி ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் அடிக்கடி வந்து வேறு வேறு சந்தர்ப்பத்தில் வேறு வேறு சூழ்நிலையில் வேறு வேறு மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய் இந்த பிரச்சனைக்கே நம்மளை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்மளோட வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து போய் முடியும் இல்லையா அப்படின்றத கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்